15 வருஷமா இந்த தூய்மை பணியில வேலை செய்யறேன். கொரோனா, மழை, பேரிடர் காலங்களில் எல்லா நாளும் நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த போராட்டத்துக்கான காரணம் என்னன்னா, இங்க வந்திருக்கிற எல்லாருமே 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்க தான். இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா, வேலைக்கு வந்த எல்லாரையும் உங்களுக்கு யாருக்கும் வேலை இல்ல, ராம்கின்ற கான்ட்ராக்டுக்கு நாங்க விட்டுட்டோம், இனிமே உங்களுக்கு வேலை இல்ல, இனிமே நீங்க ராம்கி கான்ட்ராக்ட்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சென்னை மாநகராட்சிக்கு ஒரு கடிதம் எழுதினார். தூய்மை பணியாளர்களை என்யூஎல்எம்ல வேலை செய்யற தொழிலாளர்களை கான்ட்ராக்ட் மையம் தனியார் மையத்துக்கு அனுப்பக்கூடாது. அவர் சொன்ன வாக்குறுதி அப்பாற்பட்டு அதை மறுத்து இன்னைக்கு பணி நிரந்தரம் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்கும் பணி மறுத்துட்டாங்க. பெரிய மாநகராட்சி ரிப்பன் மாளிகை இந்த இடத்துல நாங்க 5 நாள் டென்ட் போட்டு உட்காந்துருக்கோம். தமிழ்நாடு மேயர் பார்க்கல, கமிஷனர் பார்க்கல, ஆர்டிசி யாரும் எந்த அதிகாரியும் மேல் அதிகாரியும் பார்க்கல, ஒரு கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ மினிஸ்டர் யாரும் பார்க்கல. எங்களை நடுத்தெருல விட்டுருக்காங்க. ஓட்டு கேட்க மட்டும் அம்மா தாய கால வர மாதிரி பண்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல. கடந்த கொரோனா காலத்துல கான்ட்ராக்ட் அப்ப எங்களை பாத பூஜை எல்லாம் பண்ணாங்க, எங்க தலைமையில வச்சு ஆடினாங்க. இப்ப எங்களையே பார்த்தா ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்க. கொசு அலர்ஜி நிறைய இருக்குது. இந்த கல்லுல உட்காருது, இதெல்லாம் வலிக்குதுமா, தொண்டெல்லாம் வலிக்குது. இந்த பனியில உட்காருது, மழையில உட்காருது, எங்களால முடியல, சொல்லறதுக்கு முடியல. எங்களுக்கு உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகி போய் பொங்கி போயிட்டு உட்கார முடியாது, ஏந்த முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த அனல்ல இந்த கல்லு எதை பத்தியுமே இது பண்ண மாட்டாங்களே. விடியல ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் விடியல, எங்களுக்கு உட்கார்ந்துக்கிறோம் 8 நாளா.